அடுத்து 4வது நாள்லாம் குட்டி எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடும், ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ 4 to 14வது நாள் வரைக்கும் 350 ml நார்மலான பசும்பாலை நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா. இந்த இடத்துல தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. இதை நீங்கள் பண்ணுறதே இல்லை. ஏன்னா 350 பால் 3 டைம் கொடுக்கணும். அப்போ 350 × 3 போட்டோன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 700 ஒரு 1 லிட்டர் சம்திங் வந்துடும். ஓகேங்களா. 1 லிட்டர் பால் ஒரு நாளைக்கு கொடுக்குற மாதிரி வரும், அந்த ஒரு ஆட்டுக்கு மட்டுமே. இதை நீங்கள் பண்ணுறதே இல்லை. ஒரு ஆட்டுக்கு 1 லிட்டர் பால் போச்சுன்னா எப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஸோ இதுதான் மிஸ்டேக் நம்பர் 1. ஓகேங்களா. நீங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடாது, கொடுக்கணும். ஓகேங்களா. தென் 15வது நாள்லேருந்து அடுத்த 30வது நாள் வரைக்கும், ஓகேங்களா, அடுத்த 1 மந்த்து, அதாவது 5 நாள்லேருந்து அடுத்த 5 நாள் வரைக்கும். இந்த ஃபஸ்ட்டு 5 நாள்லேயே வந்துட்டு 2 வேரியேஷன் சொல்லியிருக்கேன். அடுத்த 5 நாளில் வந்து ஒரு வேரியேஷன் சொல்கிற மாதிரிங்க. அதே பால் அதே 350 ml சேம் அதை 3 டைம்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா குட்டிகளுக்கு தீவனம் கொடுக்க ஆரம்பிச்சிடணும் அடுத்த 5வது நாள்லாம். ஓகேங்களா. தீவனம்னா கொஞ்சமாக லைட்டாக கொடுக்கணும். ஓகேங்களா. ஒரு லைட்டாக சும்மா அப்படியே காட்டணும், அதுகளுக்கு வாடையை காட்டணும். அதாவது இப்போ குட்டி படுத்துன்னு இருக்கும், அதுக்கு எதிர்க்க போயிட்டு பில்லு எடுத்துகிட்டு போய் போகிறது, ஸோ அந்த மாதிரி காட்டணும். அடுத்தது நார் தீவனமும் கொஞ்சம் லைட்டாக கொடுக்கலாம். நார் தீவனம்னா கை தீவனம், அதாவது லைட்டாக புண்ணாக்கு லைட்டாக சின்னதாக உடச்சி கொடுக்குறது, ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகேங்களா. இது வந்துட்டு அடுத்த 5 நாள். ஸோ கம்ப்ளீட்டாக 1 மந்த்து முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து 2வது மந்த்து ஸ்டார்ட் ஆகுது. 31 to அடுத்த 60 நாள், அடுத்த 1 மந்த்து. ஓகேங்களா. அடுத்த அந்த 1 மந்த்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 400 மில்லி 2 முறை கொடுக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு அடுத்து முன்னாடி மந்த்தெல்லாம் 350 மில்லி 3 வாட்டி 3 டைம்ஸ் சொல்லியிருந்தேன். இப்போ 400 ml 2 வாட்டி தான். ஓகேங்களா. காலையில் மாலையில் மட்டும் கிட்டத்தட்ட. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கொடுத்துடணும். ஆனால் குட்டிகளுக்கு தீவனம் பாருங்கள், 100 150 கிராம் கம்பல்சரி கொடுக்கணும். ஓகேங்களா. தீவனங்கள் வந்துட்டு 100 150 கிராம் கம்பல்சரி கொடுத்துடணும். தென் பார்த்தோன்னா அந்த பசுந்தீவனம் உலர் தீவனம் சொல்லியிருக்கீங்களா, அந்த காலமில் பாருங்கள் போதுமான அளவு மட்டும் கொடுத்தாவே போதும். ஓகேங்களா. இதில் வந்துட்டு போதுமான அளவு கொடுத்தா போதும். போதுமான அளவு மீன்ஸ் அது சாப்பிட்டுட்டு விட்ட வரைக்கும். ஓகேங்களா. சுத்தமாக காமிக்காமல் விடக்கூடாதுன்னு இல்லை, போதுமான அளவு கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி தான் கொஞ்சமாக கொடுக்கணும். ஏன்னா வயிறு உப்புற மாதிரிலாம் சில இதெல்லாம் சிம்டம்ஸ் தெரியும், அதனால் கொஞ்சோண்டு கொடுத்தா போதும் அதுக்கு முந்தின மாதம். ஓகே ஃபைன். இப்போது 31 to 60 நாள் கிட்டத்தட்ட அந்த 1 மந்த்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது 2 மாதம் முடிஞ்சிருச்சு, 3வது மாதம் ஸ்டார்ட் ஆகுது. 61 to 90வது நாள் வரைக்கும் பால் வந்துட்டு 200 ml கொடுக்கணும். ஓகேங்களா. பால் குறையுது பாருங்கள், இங்கே நல்லா நோட் பண்ணிகிட்டே வரணும். பால் வந்துட்டு குறையுது. போன மாதம் வந்துட்டு 400 ml, அடுத்த 2வது மாதம் வந்து அடுத்த 3வது மாதம் வந்து 200 ml கொடுத்தா போதும். சேம் 2 முறை. ஓகேங்களா. 2 முறை கொடுத்தா போதும். இங்கே பாருங்கள் குட்டிகளின் தீவனம் இன்க்ரீஸ் ஆகும் பாருங்கள். தீவனம் மீன்ஸ் 200 to 250 ml கொடுக்கணும். ஓகேங்களா. தீவனம் இன்க்ரீஸ் ஆகுது, இது நோட் பண்ணுங்கள். தீவனம் இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நார் தீவனம் அதுவும் போதுமான அளவு. ஓகேங்களா. ஸோ இதுதான் 90 நாள். இது இப்போ கம்ப்ளீட்டாக 90 நாள் முடிஞ்சிருச்சு. இப்போ 90 நாள்